அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு மொழித்திறன் 2வது வகுப்புல நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கு. நேற்றைய தினம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய தலைப்புகள் பார்த்தோம், நுட்பங்கள், நிறைய விடயங்கள் பார்த்து முடிஞ்சு. ஆனால் நமக்கு முழுமையாக அதை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம மற்றும் ஒரு வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கோம். ஓகே, நம்ம நேற்று விடுபட்ட ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், அந்த சொற்களை அகரவரிசைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு விடயம். சரி, அப்ப நிறைய மாணவர்கள் அது குழம்பம், அதை எப்படி அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. அந்த குழப்பத்துக்கான ஒரு தெளிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்ப அந்த அகரவரிசைப்படுத்துறது தொடர்பான விளக்கமா நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா, இப்ப அகரவரிசை அப்படின்னா முதல் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பிரதானமா பாக்குறோம். முதல் வந்து இந்த உயிரெழுத்து இருக்கு, ஆனா அவனா ஈனா ஈனா ஊனா ஊனா இருக்குதுன்னு அந்த இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவத்தின் அடிப்படையில அந்த வரிசை, இப்ப வரிசையின் ஓர்டர் இருக்குதுன்னு, ஓர்டர் தான் நம்ம பெஸ்டா பாக்குறோம். ஆனாவுக்கு அடுத்து ஆவண்ணா, ஈனாவுக்கு அடுத்து ஈயண்ணா. சின்ன வயசுல அணில், ஆடு, இலை, ஈட்டி அப்படி படிக்கணும் தானே. அந்த அகரவரிசையின் பற்றி நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க அகரவரிசைப்படுத்துறதுக்கு அதே மாதிரி தான். அப்ப முதலாவது முக்கியத்துவம் தான் என்னது, உயிரெழுத்துக்கள் கொடுக்கணும். அந்த ஓர்டரை எது ஃபர்ஸ்ட்ல வரும், எது அடுத்ததுல வரும் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், மெய்யெழுத்துக்கள் கொடுக்கணும். இந்த இருக்கு மெய்யெழுத்துக்கள், இந்த கீழ் மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் கொடுக்கணும். அப்ப உயிரெழுத்துக்கள் கொடுக்குறோம், மெய்யெழுத்துக்கள் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். சரியா? இப்ப உயிரெழுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ உதாரணமா அன்புன்னு இருக்கு, சரியா? அன்பு அப்படின்னு இருக்கு. அன்பு ஆலயம், அன்பு ஆலயம், ஈட்டி இப்படி இருக்கு. சரியா? ஈட்டி இறைவன். சரியா? ஈட்டி இறைவன் இருக்கு. இப்ப நம்ம இது ஆர்டர் படுத்திடலாம். ஃபர்ஸ்ட் எது வரும்? அன்பு வரும். என்ன? ஆனா ஆனா அடுத்து என்னது வரும்? ஆலயம் வரும். மூணாவது இறைவன், கீர்த்தி. இது கண்டுபிடிச்சு போடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப நம்ம மெய்யெழுத்துக்கள் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? மெய்யெழுத்துக்கள் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன், கவனிங்க. இப்ப இப்ப கடவுள் இருக்கு, கடவுள், கடவுள், சட்டி அப்படின்னு இருக்கு, கடவுள் சட்டி அப்படின்னு இருக்கு. சரி, அதே போல திறப்பு இப்படி இருக்கு. இது அகரவரிசைப்படுத்துறாங்க. படுத்துங்க பாப்பா, அகரவரிசைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் எது வரும்? ஃபர்ஸ்ட் கடவுள், இரண்டாவது சட்டி, சட்டி, திறப்பு. அந்த ஓர்டர்ல தான். ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்ப விளங்குதா? இப்ப இது இப்படி இருக்கையில இப்ப நம்ம அந்த அந்த மெய்யெழுத்துக்களின் அந்த ஓர்டர் ஞாபகத்துல இருந்தா, உயிரெழுத்தின் ஓர்டர் நம்ம ஞாபகத்துல இருக்கும். ஆனா மெய்யெழுத்துல ஓர்டர் வந்து ஞாபகத்துல இல்லாம போயிருந்தானே. இந்த ஓர்டர் இருக்குதானே, எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்கும்? ஞாபகத்துல இருக்காது சில பேருக்கு. எனவே இது ஓர்டர் தெரியாட்டி மைக்கை மியூட் பண்ணுங்க. மற்றையாக்கள் பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, சரியா? அந்த ஓர்டர் இந்த ஓர்டர் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். சரியா? கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, எக்ஸாம் பேப்பர் எக்ஸ்ட்ரா தாள் இருக்குதுன்னு அதுல என்ன செய்யணும் கேட்டா, முதல்ல இது ஆர்டர் படுத்தணும். எப்படின்னு கேட்டா, ரைட் பண்ணிருங்க. கொஞ்சம் ஸ்கிரீன்ல இருக்குதா? ஸ்கிரீன்ல இருக்குதா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் இருக்குதா உங்களுக்கு? ஓம் சார், விளங்குது. ஓகே, கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த ஆர்டர் படுத்தணும். எப்படி? இப்படி கொஞ்சம் ஓ ஸ்கிரீன் விளங்குது தானே? மற்ற ஆக்கள் டச் பண்ணாதீங்க. அதுல டச் பண்ணா கஷ்டம் நமக்கு. சரி, ஓகே சார். வந்து ஓகே அதை டச் பண்ணாங்க. அந்த ஸ்கிரீன்ல டச் பண்ணாதீங்க. அமலதாஸ், புண்ணிய செல்வி டச் பண்ணாங்க. ஏன்னா விளங்காது அது. நான் டச் பண்றது இதாகும். நீங்க இப்ப டச் பண்ணாங்க ஸ்கிரீன்ல. ஓகே, கவனிங்க. இப்ப இப்ப க
ஓகே. இப்ப என்ன செய்யணும்? க, ச, ட, த, ப, ரவ என்ன செய்யணும்? கடைசியா போடணும். சரியா? கடைசியா போடணும். கடைசிக்கு முதல்ல ரவ போடணும். சரியா? அடுத்து இப்ப வல்லின எழுத்துக்களை போட்டு வந்தனே கசட தப்பற. ஓகே. அடுத்து இதுக்கு இடையில இருக்குதானே, இதுல மெல்லின எழுத்து போடணும். ங, ஞ, ந, ஞ, ந, ந. அடுத்து என்னது? ங, ஞ, ந, ந, சார் ம. வடிவா தெரியல. தெரியல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நான் மாத்திக்கொள்றேன். இதுல எழுதுறது. வெயிட். கொஞ்சம் இருங்க. வெயிட். ஓகே. இப்ப பாருங்க. ஓகே. இப்ப மெய்யெழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிற எழுத்து எது? இக்கனா தானே? இக்கனாவா? சரிதான். நான் சொல்றது விளங்குது. இப்ப விளங்குதா ஸ்கிரீன்? கடைசி எழுத்து என்ன? கடைசி எழுத்து என்னது? இன்னனாவா? ஓ இன்னும் நான் இன்னனா. ஓகே. கவனிங்க. மற்ற எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் பாருங்க. இப்ப என்ன செய்யணும்? கசரத படி எழுதணும் முதல்ல. க, ஒரு எழுத்து எழுதுறதுக்கு இடைவெளி விடணும் இங்க. க, ச, ட, த, ப, ர. இப்படி எழுதிட்டோம் வைங்களே. இதுக்கு இடையில மெல்லின எழுத்து எழுதணும். இக்கு இச்சுக்கோல இங், ஞ, ந, ந, இங்க ம. சரியா? அப்புறம் இடையில வருது. ஞ, ந, ந, ம. இந்த நவ கடைசி எழுதிட்டோமா? கடைசியில எழுதிட்டோம். திரும்ப யாரெல்லாம் இருக்குது அதை ஓர்டரா எழுதணும். இதுல ய, ர, ல, வ, ல, ல. சரியா? அந்த ஓர்டர்ல எழுதணும். கசட தவிரவன் ராணாக்கள் இல்ல வேற இன்னனாக்கு மேல கொஞ்சம் இருங்க. வெயிட். இது விலங்கல கசட தவிர இல்ல என் ராணா ஓ இன்னனாக்கு மேல இல்ல வேற கடைசி 17வது ஓ ஓ ஆமா ஆமா. இட்டேனா ஓ சரி கொஞ்சம் இருங்க. இங்க போட்டோம் வேணா. சரி கொஞ்சம். க, ச, ட, த, ப. இங்க ர. இந்த இன்னனா கீழே கடைசி வருது. அடுத்து இந்த ர வந்து இங்க நம்ம போடுறோம். ஓகே. அடுத்து யாரெல்லாம் வலையே எழுதணும். ய, ர, ல, வ, ல, ல. விளங்குதா? இந்த ஆர்டர் நம்ம கிளியர்ல எழுதுறது. கசரத அப்புறம் எழுதுறோம். அடுத்து இடையில என்ன செய்யறோம்? கஞ்சன நம்மனை சொருகிறோம். அந்த கஞ்சன நம்மனையில நானாவை கடைசியில போட்டு திரும்ப என்ன செய்யணும்? யாரெல்லாம் வலையே ஓர்டரா எழுதிட்டோம்னா சரி. அப்ப அந்த ஆர்டர் ஞாபகம் வந்துடும். சரியா? அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா கண்டுபிடிச்சிடலாம். சரி. இப்ப நீங்க இப்ப அதுக்கு போவோம் கொஞ்சங்க. ஓகே. இப்ப பாருங்க. சொற்களை கொஞ்சம் கண்டுபிடிப்போம். அப்ப நான் அந்த டியூட்ல உள்ள சொற்களை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பிடிஎஃப்ல இருக்குது. நேத்து கூட பாக்குறதுக்கு கேள்வி ஒண்ணு விட்டோம். அதுல உள்ள சொற்களை சொல்லுங்க. பிடிஎஃப் எடுக்கலுமா? சரி. இப்ப நான் வந்து வேற சொற்களை போட்டு எழுதுவோம் பாருங்க. இப்ப உதாரணமா தகரம். சரியா? தகரம். அடுத்து நீதி. தகரம் நீதி. கதவு. வாகனம். சரி. இப்படி வைங்களேன். ஓகே. இப்ப இதுல எது பெஸ்டா வரும்? கதவு கதவு பெஸ்டா இருக்கு. அப்ப கதவு உண்டு. அடுத்து ரெண்டாவது தகரம் ரெண்டாவது தகரம். மூன்றாவது நீதி மூன்றாவது நீதி. நான்காவது வாகனம் வாகை. விளங்குதா? அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது சொற்கள் சொல்லுங்க. 4-5 சொற்கள் சொல்லுங்க. கலந்து சொல்லுங்க. கண்டுபிடிப்போம். எழுமாற சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஒரு நாள் ஒண்ணு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப கட்டளை.
இப்படி இருக்கு. இப்படி இப்படி கண்டுபிடிக்கணும். கட்டளை, கட்டுரை, கட்டுரை, சரியா? கட்டளை, கட்டுரை, கட்டுமரம், கொஞ்சங்க. திடம், திடம், வேற சொல்லுங்க, வேற ஏதாச்சும். சரித்திரம், சரியா? சரித்திரம். இன்னொரு சொல்லுங்க ஏதாவது, வேற ஏதாவது இடத்துல. முகவரி, பட்டம். ஓகே, பட்டம். ஓகே, இப்படி இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஏதாவது வரும், முதல் எழுத்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எதுல வரும்? கட்டடம், கட்டளை, கட்டுரை, கட்டுரை கட்டுரையா? இல்ல கிட்டன வர்றது கட்டளை சார். கட்டளை தான் வரும். இங்க இங்க டூனா இருக்கு, டானா. அப்ப முதலாவது கட்டளை, சரியா? அடுத்து ரெண்டாவது கட்டுரை, ரெண்டாவது கட்டுரை. மூன்றாவது சரித்திரம், சரித்திரம். மூன்றாவது. நான்காவது திட்டம், நான்காவது. கடைசி வந்து என்னது? பட்டம். ஓகே, இப்ப விளங்குதா? அந்த நம்ம என்ன செய்யணும், ஒரே மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்கு போகணும். சரி, இன்னொரு இது போடுறேன், அதில் கவனிங்க. ரைட், கவனிங்க. சிந்தனை, சரியா? சிந்தனை, சித்தாந்தம், சித்தாந்தம், சரியா? நார்மல் சித்தாந்தம், சிரிப்பு, சிலை. ஓகே, இப்ப எது பெஸ்டா வரும்? சித்தாந்தம், சித்தாந்தம், சித்தாந்தம் பெஸ்டா வரும். அடுத்து சிந்தனை, சிந்தனை ரெண்டாவது வரும். அடுத்து சிரிப்பு, சிலை, சிலை. இல்லையா? இப்படி நம்ம அடுத்தடுத்த எழுத்துக்களை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ஆர்டர் ஞாபகத்துல இருந்தா சரி. நிறைய பேர் ஞாபகத்துல சும்மா சொல்லிடுவீங்க, அப்படி இல்லாட்டி எழுதிட்டீங்கன்னா சரி, இல்ல பாடமாக்கி செல்லலாம், பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சு செஞ்சிடலாம். சரி, ஓகே, அது நேற்று உள்ளது. அப்ப அதை நம்ம நிறைவு செய்வோம். தெளிவு தானே? இப்ப நம்ம அடுத்ததுக்கு போக மண்டைக்கு பார்க்க வேண்டியது ஏன்னா 7:30 மணிக்கு முடிக்கணும், 7:30 நம்ம முடிக்கணும் அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகே, இருங்க, முடிச்சிடலாம். கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதி தான் இருக்கு. ரைட், மைக் மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் பிள்ளைகள் சூப்பரான. ஓகே, நேற்று நம்ம பார்த்தோம் தானே பிள்ளைகள்? சரி, நேற்று என்ன சொன்னேன்னா, ஒரு பந்தி ஒன்று கொடுத்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஒரு அமைப்பு ஞாபகம் இருக்கா? ஒரு பந்தி ஒன்று கொடுத்து அது கீழே கேள்வி கேட்பாங்க. பந்தியோட தொடர்புபடுத்தி நம்ம என்ன செய்யணும், அதை எழுதணும். சரியா? ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா அந்த மாதிரி ஒண்ணு? ஓகே சார். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் வாசிங்க. நீங்க நான் பேப்பர் போட்டேன், செஞ்சு பாத்தீங்களா? சொல்லுங்க, செஞ்சு பாத்தீங்களா அது? இல்ல சார். ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் வாசிப்போம். பாருங்க. வாழாது உட்கார்ந்திருப்பதன் மூலம் மாற்றம் முறியடிக்கப்படுவதில்லை. ஒரு சொல்லின் புதிய வடிவம் ஒன்று பொது பேச்சில் அறிமுகப்படுத்தப்படும் போது புதியதற்கு பதிலாக பழைய வடிவத்தை வெறுமனே பயன்படுத்துவதுடன் நின்றுவிட்டால் அதற்கான எதிர்ப்பு பயனுறுதி வாய்ந்ததாக இருக்காமல் போகலாம். பேச்சில் மாற்றம் தொடர்பான இயற்கை போக்கை தவிர்க்கும் வகையில் மாற்றத்தினால் தாக்கமுற்ற குறிப்பிட்ட அந்த ஓசைக்கு உச்சரிப்பின் மூலம் மேலும் வலியுறுத்தல் வழங்கப்படலாம். இது மாற்றத்திற்கு இட்டுச் செல்லலாம். மாற்றத்தை எதிர்க்கும் முயற்சி இருந்தவாறே பேணுவதற்கன்றி எதிர் திசையில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் விளைவையே ஏற்படுத்தலாம். மாற்றங்களுக்கு எதிரானோர் எதிர்த்தாக்கம் அதன் நோக்கத்தில் வெற்றியிட்டு புதிய போக்குகளை மறித்து
பிள்ளைக்கு சமனாகிவிடும். வேறு சில சந்தர்ப்பங்களில் எதிர்த்தாக்கங்களுக்கு எதிராக மாற்றம் நின்று நிலைத்து தன்னை பொதுநிலையாக நிறுவிக்கொண்டு விடுகிறது. மாற்றம் எதிர்மாற்றம் என்ற இரண்டும் சமமான அளவில் இல்லாவிடினும் பேச்சில் தத்தமது பதிவுகளை பொறித்து செல்லும் சந்தர்ப்பங்களையும் கண்டுகொள்ளலாம். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இது கிரகித்தல் தானே, இது கிரகித்தல் பயிற்சி. நம்ம என்ன செய்யணும்? முதலாவது கட்டம் என்ன செய்யணும்? இத கேள்வியை செய்யும் நம்ம என்ன செய்யணும்? கேள்வியை முதலாவது வாசிக்கணும் சார். அதுக்கு பிறகுதான் அந்த பந்திய வாசிச்ச கோல கேள்வியோட ஆன்சர் எங்களுக்கு சும்மாவே வந்துடும். வரும். இப்ப பாருங்க, இந்த ஆசிரியரின் கூற்றுப்படி பேச்சில் தாக்கம் செலுத்தும் போக்குகளை வேணும் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு போகலாம். சரி, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம இதுக்காக இப்ப பிராக்டிஸ்க்காக இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப முதலாவது விஷயம், இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்க விடயத்தை விளங்கிக் கொள்வோம். ஆழமா விளங்கணும். ஆழமா விளங்காட்டி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மொழி நடையில விஷயத்தை கொடுக்க இயலாது. மேல பார்த்து கீழே எழுதுறது இல்ல விஷயம். மேல உள்ளதை பார்த்து இங்கிலீஷ்ல நம்ம அடிக்கடி சொல்லுவேன் என்னது, இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ஒரு கட்டுரை கொடுக்கும்போது சின்ன வயசுல நம்ம என்ன செய்வோம், அந்த பந்தியை கொடுத்து கேள்வி கேட்பாங்க. கேள்வியில ஸ்கூல் அப்படின்னு ஒரு சொல் இருந்தா திரும்ப அந்த பந்தியில தேடி அதை அப்படியே என்ன செய்யறது, அந்த எங்க துவங்குதோ எங்க முடியுதோ அதை வச்சு அப்படி எழுதுறது. அந்த மாதிரியான செட்டப் இது இல்லை. சரியா? ஸ்காலர்ஷிப்லாம் அந்த செட்டப் இருக்கு, அப்படியே எழுதலாம். ஆனா இது கிரகித்தல் அப்படிங்கிறதுனால ஆழமான விஷயத்தை உள்வாங்கி அந்த விஷயத்தை கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம மொழி நடையில கொடுக்கறது தான் இங்க முக்கியம். அதில் உள்ள சொற்கள் கையாளலாம், இருந்தாலும் நம்மளோட மொழிநடை அந்த அளவு என்னது பொருத்தமான மொழிநடையா இருக்கணும். அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையா இருக்கணும். அப்படியே மேல உள்ளதை பார்த்து கீழே எழுதுறது இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இப்ப இதை என்ன செய்யணும்? ஆழமா விளங்கணும். அப்ப என்ன சொல்ல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் என்னத்தை சொல்லுது இந்த பந்தி? கொஞ்சம் விளங்கிக் கொள்வோமா பந்திய? கொஞ்சம் விளங்கிக் கொள்வோமா? விளங்கப்படுத்துவா என்ன ஒவ்வொன்னா பாருங்க. வாழாத உட்கார்ந்து இருப்பதன் மூலம் மாற்றம் முறியடிக்கப்படுவதில்லை. என்ன வாழாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சொல் நமக்கு தெரியாட்டி அந்த வசனத்தை வாசிப்பதன் மூலமா அதை நம்ம உயிர்த்தறிய முடியும். நீங்க சும்மா சொல்லுங்க, வாழாத உட்கார்ந்து இருப்பதன் மூலம் மாற்றம் முறியடிக்கப்படுவது என்னவா இருக்கும்? சும்மா உட்கார்ந்து இருக்குது. சும்மா உட்கார்ந்து இருப்பதன் மூலம் மாற்றம் முறியடிக்கப்படுவதில்லை அப்படின்னா, நம்ம மாற்றம் முறியடினா நம்ம வரக்கூடிய மாற்றத்தை இல்லாம செய்யலாது. மாற்றம்ங்கிற சொல் மட்டும் தான் இந்த உலகத்துல மாறாது, எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கு, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கு. சரியா? சும்மா உட்கார்ந்து இருப்பதன் மூலம் மாற்றம் முறியடிக்கப்படுவதில்லை. ஓகே, அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சொல்லின் புதிய வடிவம் ஒன்று பொது பேச்சில் அறிமுகப்படுத்தப்படும் போது புதியதற்கு பதிலாக பழைய வடிவத்தை வெறுமனே பயன்படுத்துவதுடன் நின்றுவிட்டால், இப்போ ஒரு சொல்லுன்னு வருது, அந்த சொல் அப்பதான் புதுசா அறிமுகம், ஏற்கனவே அந்த சொல் இருந்துச்சு, ஆனா அந்த சொல்லுக்கு நிகரான வேறொரு சொல் இங்க வரும்போது, புதிய வடிவம் ஒன்று வரும்போது, அது பொது பேச்சில் அறிமுகப்படுத்தப்படும் போது புதியதற்கு பதிலாக பழைய வடிவத்தை வெறுமனே, அப்ப இல்ல நாங்க புதுசை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க பழையதை தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சால், அப்படி நம்ம என்னது வலுக்கட்டாயமா அப்படி யோசிச்சு விட்டால் அதற்கான எதிர்ப்பு பயனுறுதி வாய்ந்ததாக இருக்காமல் போகலாம். ஆனா உண்மைக்குமே அது பயனுறுதி இல்ல. நம்ம வலுக்கட்டாயமா அதை வரக்கூடாதுன்னு இருக்கோம். சரி, அப்ப கொரோனான்னு ஒரு சொல்லுன்னு வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு அந்த சொல் அறவே இல்லை. தித்வான்னு ஒரு சொல்லுன்னு வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு இல்ல. சரியா? இப்ப அது புழக்கத்துல இருக்கா இல்லையா? புழக்கத்துல இருக்கு, யார கேட்டாலும் சொல்லக்கூடியது இருக்கு. ஏன்? அது அது பழைய போயிடுச்சு. அதுக்கு நம்ம கட்டுப்பாடை விதிக்க இயலுமா இல்லை? இதுக்குள்ள இந்த சொல் புகுந்துடவே கூடாதுன்னு தனி மனிதனாலேயோ அல்லது குழுக்களாலேயோ கட்டுப்பாடை விதிக்க இயலாது. அது பொது பேச்சுக்குள்ள வந்துருச்சு. அந்த மாதிரி அது என்ன செய்யாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான எதிர்ப்பு பயனுறுதி வாய்ந்ததாக இருக்காமல் போகலாம்னா அதை எதிர்க்க முடியாதுன்றது அர்த்தம். பயனுறுதியா இருக்காது எதிர்ப்பு. பேச்சில் மாற்றம் தொடர்பான இயற்கை போக்கை தவிர்க்கும் வகையில் மாற்றத்தினால் தாக்கமுற்ற குறிப்பிட்ட அந்த ஓசைக்கு உச்சரிப்பின் மூலம் மேலும் வலியுறுத்தல் வழங்கப்படலாம். என்னது? பேச்சில் மாற்றம் தொடர்பான இயற்கை போக்கை தவிர்க்கும் வகையில் அதை என்னது ஏற்கனவே அந்த சொல் வந்துருச்சு தானே, அதை தவிர்க்கிறதுக்கு வகையில அந்த சொல்ல புழக்கத்துல விடக்கூடாதுன்னு வகையில் மாற்றத்தினால் தாக்கமுற்ற அந்த குறிப்பிட்ட அந்த ஓசைக்கு உச்சரிப்பு, ஏற்கனவே ஒரு சொல் இருந்துச்சுனே, அதை என்ன செய்யணும்னு கேட்டா, இதுக்கு இதை விட புதிய சொல்லை உள்வர விடாமல் அந்த சொல்லுக்கு உச்சரிப்பு கொஞ்சம் அழுத்தமா கொடுப்பதன் மூலமாக, சரியா, ஓசையின் மூலமாக அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக, சரியா, வலியுறுத்தல் வழங்கப்படலாம். இப்படி இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? இந்த சொல்ல காப்பாத்திக்கலாம், புதிய சொல்ல வர விடாம ஆக்கலாம், யோசிக்கலாம். இது மாற்றத்திற்கு இட்டு செல்லலாம். இதுவும் ஓரளவுக்கு மாற்றத்துக்கு இட்டு செல்லலாம். மாற்றத்தை அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பம் ஓரளவு மாற்றம் வைங்களே. ஓகே, மாற்றத்தை எதிர்க்கும் முயற்சி, இவ்வாறு மாற்றத்தை எதிர்க்கிற முயற்சி இருந்தவாறே பேணுவதற்கன்றி,
சரியா? இப்படியே என்னது மாற்றத்தை எதிர்க்கும் முயற்சி வளமே இருக்கும். அது அப்படியே போகிற சந்தர்ப்பத்துல எதிர் திசையில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் விளைவை ஏற்படுத்தலாம். எதிர் திசையில் வந்து மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் விளைவுனா அந்த மாற்றத்தை என்னத்தான் இருந்தாலும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம் அந்த விஷயத்தை வரவிடாம. ஆனா எதிர் திசையில வந்து அது மாற்றம் வந்து அரங்கேற்ற புதிய வடிவில் வர்றதுக்கான ஒரு போக்கத்தை இது ஏற்படுத்துது, வர தடுக்கிறது. சரியா? விளங்குதா? இப்ப எப்படி சொல்றதுன்னு கேட்டா, வெள்ளம் வருது, நம்ம ஒரு அணையை கட்டும்போது அந்த வரக்கூடிய வெள்ளம் என்ன செய்யும், அணையில தாக்கப்பட்டு வேற ஒரு வடிவத்துல வந்து சேர்ந்துரும். நின்றாது அப்படியே. அணை போட்டாங்களே நம்ம போயிருவோமேன்ட்டு. விளங்குதா? அதுதான் இங்க சொல்ல வருது. மாற்றங்களுக்கு எதிரான ஒரு எதிர்த்தாக்கம் அதன் நோக்கத்தில் வெற்றி ஈட்டி. பாருங்க, மாற்றங்களுக்கு எதிரானதோர் எதிர்த்தாக்கம் அதன் நோக்கத்தில் வெற்றி ஈட்டி. சரியா? இது அது அதை வந்து புழக்கத்துல விடக்கூடாது. அது வெற்றி ஈட்டி புதிய போக்குகளை மறித்து, அப்ப அப்படி வெற்றி ஈட்டுவதன் மூலமாக புதிய அது என்னன்னு கேட்டா, புதிய போக்குகளை மறித்து பிறந்த பிள்ளைக்கு சமனாகணும். எது? அந்த ஏற்கனவே உள்ள சொல்ல வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, புதுசா விடாம விடுறாங்களே, அது இறந்து பிறந்த குழந்தைக்கு சமனாகி விடுமாம். வேறு சில சந்தர்ப்பங்களில் எதிர்த்தாக்கங்களுக்கு எதிராக மாற்றம் நின்று நிலைத்து, வேறு சந்தர்ப்பங்கள் எதிர்த்தாக்கம் வருது, அந்த எதிர்த்தாக்கத்துக்கு எதிராக புதிய புதிய சொல்லான அந்த மாற்றம் நின்று நிலைத்து தன்னை பொதுநிலையாக நிறுவிக்கொண்டு விடுகிறது. அது என்னத்தான் இருந்தாலும் அதை பொதுநிலையா அது நிறுவிக்கொள்ளுது. அது தாக்கு பிடிச்சு நிக்குது. பழைய சொல்லுக்கு அல்லது புதிய சொல்ல வரவிடாம எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அது என்ன செய்யுது, அதன் போக்குல போயிட்டு அது நின்று நிலைக்குது. மாற்றம் எதிர்மாற்றம் என்ற இரண்டும் சமமான அளவில் இல்லாவிடினும் பேச்சில் தத்தமது பதிவுகளை பொறுத்து செல்லும் சந்தர்ப்பங்களையும் கண்டுகொள்ளலாம். என்ன சொல்ல வராங்க தெரியுமா? கடைசியில மாற்றம் என்ன, எதிர்மாற்றம் என்ன சொல்லுங்க பாப்போம். மாற்றத்துக்கும் எதிர்மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? மாற்றம்னா இயல்பா வரக்கூடிய மாற்றம். எதிர்மாற்றம்னா மாற்றத்தை தடுக்கும் பட்சத்துல அதை மீறிக்கொண்டு புதிதாக ஏற்படுகின்ற மாற்றம் எதிர்மாற்றம். சரியா? எனவே இந்த இரண்டும் சமமான அளவில் இல்ல அப்படின்னும். சமமான அளவில் அல்ல. அதாவது முதலாவது உள்ளதுக்கு கொஞ்சம் கூட தாக்கம் இருக்கலாம், அல்லது இது வந்து என்ன புதிய சொல் வந்து என்னது அதிகமான மாற்றமா இருக்கலாம். அது சொல்ல இயலாது. இல்லாவிடும் பேச்சில் தத்தமது பதிவுகளை பொறித்து செல்லும் சந்தர்ப்பங்கள். அப்ப பேச்சுல வந்து அந்த தன் பதிவுகளை என்னது வரலாற்றுல இடம் பிடிச்சிரும். பழைய சொல்லா இருந்தாலும் சரி, புதிய சொல்லா. விளங்குதா? இது வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கொடுக்கப்படும். ஏன்னா ஜிஎஸ் எக்ஸாம் ஒரு அரசு உத்தியோகத்திற்கான தானே. அப்ப நம்ம பாருங்க, விளங்கி கொள்றதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பந்தி என்ன சொல்லுதுங்கிறத விளங்கி கொள்றதுல தடுமாற்றம் இருக்கா இல்லையா? சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த பிராக்டிஸ் மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஆழமா விளங்கிக்கணும். அப்பதான் விடை அளிக்க முடியும். சரியா? பாருங்க, முதலாவது இந்த ஆசிரியரின் கூற்றுப்படி பேச்சில் தாக்கம் செலுத்தும் போக்குகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப பந்தி யோசிங்க பாப்போம். எவைன்னு யோசிங்க பாருங்க. கட்டி இப்ப மேல போங்க, மேல இருந்து வாட்ச். சொல்லுங்க, என்னது இந்த ஆசிரியர் கூற்றுப்படி பேச்சில் தாக்கம் செலுத்தும் போக்குகள் எவை? புதிய வடிவம் பேச்சில் வரைக்கிட்ட தாக்கம் செலுத்தும். புதிய வடிவம் வரைக்கிட்ட அதுக்கான எதிர்ப்பு குறை வைக்கும். ஓகே, வேற? ஓகே, கவனிங்க. பேச்சில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அந்த மாற்றங்களுக்கு எதிராக தோன்றும் எதிர்ப்புணர்வுகள் ஆகிய இரண்டுமே பேச்சில் செல்வாக்கு செலுத்தும் போக்குகளாக கருதப்படுகின்றன. ரெண்டுமே. சரியா? ஒரு புதிய வடிவம் அறிமுகப்படுத்தப்படும் போது மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கமும் அதனை தொடர்ந்து வரும் உச்சரிப்பு முறைகளும் பேச்சின் போக்கை நிர்ணயிக்கின்றன. விளங்குதா? இதுதான் இது. அதாவது பேச்சில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அந்த அந்த மாற்றங்களுக்கு எதிராக தோன்றும் எதிர்ப்புணர்வுகள் இருக்குதானே, ஆகிய ரெண்டுமே பேச்சில் செல்வாக்கு செலுத்தும் போக்குகளாக கருதப்படுகின்றன. ரெண்டுமே மாற்றம் எதிர்மாற்றம் ரெண்டுமே பேச்சில் செல்வாக்கு செலுத்தும். ஓகே. ஒரு புதிய வடிவம் அறிமுகப்படுத்தப்படும் போது ஏற்கனவே ஒரு சொல் இருக்கிற நிலையில மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கமும் அதனை தொடர்ந்து வரும் உச்சரிப்பு முறைகளும். சரியா? அந்த உச்சரிப்பு முறைகளும் அவங்க உச்சரிப்பு முறை மாத்துறாங்க, அது மாற்றத்தில் ஏற்படும் தாக்கம் அவெல்லாம் இணைந்து பேச்சின் போக்கை நிர்ணயிக்கின்றன. பேச்சின் போக்கை நிர்ணயிக்குது. ஒன்று அந்த ஏற்கனவே உள்ள சொல்லின் வலு கூடியிருக்கலாம் அல்லது குறைந்திருக்கலாம், அல்லது புதிய சொல் என்ன செய்யும், அந்த எதிர்ப்புக்கு ஏற்றவாறாக புதிய பரிணாமத்தோடு புதிய வடிவத்துல மாற்றம் பெற்று போயிருக்கலாம். ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது, மாற்றம் தவிர்க்க முடியாதுன்னு தெரியுது. விளங்கிடுச்சா? ஆசிரியர் கூட்டுப்படி பேச்சில் தாக்கம் செலுத்தும் போக்குகள் எவை? தெளிவா? சொல்லுங்க பிள்ளைகள். அத முதலாவது கேள்வியோட விடை ஓகேயா? திருப்பருக்க சொல்லுங்க சார். அதாவது கவனிங்க, இந்த ஆசிரியரின் கூற்றுப்படி பாருங்க, மேல பாருங்க, இந்த
இதுல நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கோம், அப்படியே இருக்காது. அதுல நம்ம மொழி நடைக்கு மாத்தி தான் இது எழுதணும். இந்த ஆசிரியரின் கூற்றுப்படி ஒரு சொல்றாரு தெரியும் போல, பேச்சில் தாக்கம் செலுத்தும் போகலாம். பேச்சுன்னு என்னது? நான் சொன்ன அந்த சொற்கள் வருது, அங்கிருந்து வரும் அந்த சொற்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இங்க உண்டு பண்ணுது? பொது சொல்லுன்னு வருது, அதற்கு எதிர்ப்பு கிளம்புது. அப்ப ஏற்கனவே உள்ள சொல்லுக்கு என்ன செய்யறாங்க? ஏற்கனவே சொல்ல வந்து வலுப்படுத்துறதுக்காக ஓசையில மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. புதிய சொல் என்ன செய்யுது? அதன் போக்குல போகுது. சரியா? புதிய சொல் அதன் போக்குல போனாலும் கூட அது என்ன செய்யுதுன்னா அந்த எதிர்ப்பின் விளைவின் காரணமாக வேறொரு திசையை நோக்கி போய் அது பயணப்பட்டுக்கணும்னு தான் போகுது. பேச்சுல அந்த ஒரு தாக்கம் இருக்கு. அதைத்தான் நான் மொழிநடையில் எழுதியிருக்கேன். பேச்சில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அந்த மாற்றங்களுக்கு எதிராக தோன்றும் எதிர்ப்புணர்வுகள் ஆகிய இரண்டுமே பேச்சில் செல்வாக்கு செலுத்தும் போக்குகளாக கருதப்படும். விளங்கிச்சா? மாற்றமும் எதிர்மாற்றமும். முதல்ல அது விஷயம் விளங்கிச்சா? முதல்ல சொன்ன பாயிண்ட். ஆம் சார். ஒரு புதிய வடிவம் அறிமுகப்படுத்தப்படும் போது மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கமும் அதனை தொடர்ந்து வரும் உச்சரிப்பு முறைகளும் பேச்சின் போக்கை நிர்ணயிக்கின்றன. விளங்குதா? ஆம் சார். விளங்கிச்சா? அப்படி எழுதணும். அடுத்து, பேச்சில் ஏற்படும் மாற்றங்களுக்கு எதிரான எதிர்ப்பின் விளைவு யாது? விளங்குதா? எதிர்க்கிறாங்க தானே பேச்சில் ஏற்படும் மாற்றங்களுக்கு எதிரான எதிர்ப்பு, அதன் விளைவு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி நாங்க எழுதணுமா இல்ல பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினா ஓகேவா? பந்தி அமைப்பில் தான் எழுதணும். பந்தி அமைப்பில் தான் எழுதணும். சரியா? பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். ஒரு விஷயத்தை விளக்கி தானே எழுதுறீங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். பேச்சில் ஏற்படும் மாற்றங்கள் எதிரான எதிர்ப்பின் விளைவு என்ன? எதிர்க்கிறனால என்ன நடக்குது? சார் விளைவுற நன்மை தீமை ரெண்டுமே வரும் தானே? ரெண்டுமே வரும். சரியா? என்ன நடக்குது? சார் புதிய வடிவங்கள் தோற்றம் பெறுது. நேரான மற்றும் மறைமுகமான 2 கருத்துக்கள் அங்க உருவாகுது. ஓகே, கவனிங்க. மாற்றங்களை எதிர்க்கும் முயற்சி சில சமயங்களில் அந்த மாற்றத்தை நிலைபெற செய்துவிடும். விளங்க என்ன சொல்றேன்னு கேட்டா, மாற்றங்களை எதிர்க்கும் முயற்சி இருக்குதுன்னு ஒரு சொல்ல வரவிடாம தடுக்கிற அந்த செயற்பாடு, அது என்ன செய்யும்? சில சமயங்கள்ல அந்த மாற்றையே நிலைபெற, அந்த ஏற்கனவே உள்ளதே நிலைபெற செய்திடும். ஏன்? அது வேற திசையில நோக்கி அது தன்னை தகவமைத்துக் கொள்ளும். சரியா? மாற்றங்களை எதிர்ப்பவர்கள் புதிய போக்குகளை தடுத்து நிறுத்த முனைவது ஒரு குழந்தையை கொல்ல முயல்வதற்கு சமமாகிடும். இந்த மரித்து பிறந்த குழந்தைன்னு அதுல இருக்கு. நம்ம மொழிநடையில் இங்க எழுதுறது குழந்தையை கொல்ல முயல்வதற்கு சமமாகிடும். சில நேரங்களில் எதிர்த்தாக்கங்களை மீறி மாற்றங்கள் நிலை பெற்று பொதுவான நிலையை அடைகின்றன. விளங்கிச்சா? விளங்குது என்ன சொல்றேன்மா? என்ன சொல்றேன்? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? மாற்றங்களை எதிர்க்கும் முயற்சி அது வந்து என்னது? அவங்க நோக்கம் நிறைவேறுதா நிறைவேறலையா? எதிர்க்கிறதுனால அது மாற்றத்தை தடுத்துட முடியுதா? இல்ல சார். இல்ல, அது ஏதோ ஒரு நிலையில புதிய மாற்றத்தை கொண்டாகுது. அதான் அதை சொல்ல வருது. விளங்கிச்சா? அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்து கவனிங்க. இவ்வாசிரியரின் கூற்றுப்படி மாற்றத்தை நோக்கியதான போக்கு என்பது மட்டுமே தான் ஒரு மொழியில் ஏற்படும் இயற்கை அபிவிருத்தி ஆகுமா? நீங்க தான் சொல்லணும். இவ்வாசிரியரின் கூற்றுப்படி மாற்றத்தை நோக்கியதான போக்கு என்பது மட்டுமே தான் ஒரு மொழியின் ஏற்படும் இயற்கை அபிவிருத்தி ஆகுமா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல விளங்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அதுல கேள்வி என்னன்னு விளங்கணும். ஒரு பழைய வார்த்தை இருக்கும் பொழுது ஒரு புதிய வார்த்தை வந்து உருவாகுறனால அந்த மொழியோட வளர்ச்சி வந்து கூடியிருக்கா? வாசிரின் கூற்றுப்படி மாற்றத்தை நோக்கியதான போக்கு என்பது மட்டும்தான் ஒரு மொழியில் ஏற்படும் இயற்கை அபிவிருத்தி. மொழிங்கிறது வந்து அப்படி என்ன, இப்ப ஒரு சொல் வந்து புழக்கத்துல வரதா இருந்தா அது இயற்கையாவே அப்படி என்னது அடிப்பட்டு இதாகி என்னது எதிர்க்கப்பட்டு அப்படி இப்படி ஆகி அது ஒரு கட்டத்துல அப்படி போய்கொண்டிருக்கும். இப்ப நம்ம பேசுற நிறைய சொற்கள் அப்படித்தானே இயற்கையா வர்றது தானே. இப்ப மடிக்கணிங்கிற சொல்ல யோசிங்க. இப்ப ஏஐங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கங்க. சரி, எல்லாமே என்னது புதுசா வந்து இது இப்ப இதுக்கு முன்பு இல்லாத சொற்கள் ஏதோ புழக்கத்துல வந்து அப்படியே சஞ்சரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? இவ்வாசிரியரின் கூற்றுப்படி மாற்றத்தை நோக்கியதான போக்கு, சரியா, மொழி ரீதியா என்பது மட்டுமே தான் ஒரு மொழியில் ஏற்படும் இயற்கை எதிர்ப்பு ஆகுமா? புதுசா ஒரு சொல் வருது தரேன், அந்த சொல் வந்து மாற்றமா புதிய ஒரு சொல் வந்தா என்னது அந்த மொழியின் இயற்கை அபிவிருத்தி அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, இல்ல வேற ஏதாவது நடக்குதான்னு கேட்கிறாரு. மொழி வளர்ச்சிக்கு மாற்றம் மட்டும் துணை செய்தா அல்லது வேற ஏதாவது துணை செய்தான்னு கேட்டிருக்காங்க. வாசிரின் கூற்றுப்படி அபிவிருத்திக்கு துணை
அதான் கேக்குறேன். துணை செய்யுதா? மாற்றத்தை நோக்கிதான போக்கு இருக்குதானே? துணை செய்யுது. அந்த ஆனா போக்கு இது மட்டும்தான் மாற்றத்துக்கு நோக்கியது இருக்கு. வெரி குட். அதாவது இல்லை, மாற்றத்தை நோக்கிய போக்கு மட்டுமன்றி அதற்கு எதிராக தோன்றும் எதிர்மாற்றங்களும் மொழியின் வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. எதிர்மாற்றமும் வந்து எதிர்மாற்றமும் வந்து என்ன செய்யுது? அதன் போக்க திசை திருப்புதா இல்லையா? அதை அழிக்க முடியாது. அப்ப எதிர்மாற்றமும் சார். வந்து எதிர்த்தாக்க மொழியின் வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. மாற்றமும் எதிர்மாற்றமும் சம அளவில் இல்லாவிட்டாலும் இவை இரண்டும் பேச்சில் தமது தாக்கங்களை பதித்து செல்வதே மொழியின் இயற்கை அபிவிருத்தியாக என்ன செய்யறாரு இந்த கட்டுரை ஆசிரியர் விளக்குகிறார். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓகே சார். தாக்கம் சொல்லுங்க செலுத்து. சார். அடுத்த கேள்வி. இப்பந்தியை எழுதிய ஆசிரியரின் பிரதான குறிக்கோள் யாது? என்ன சொல்ல வராரு? இவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராரு. ஆனா ரொம்ப சுத்தி வளைச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வராரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். மாற்றத்தின் முக்கியத்துவம். அப்படி சோற்றா எழுதுனா புலி போட்டுருவாங்களா? ஒரு மொழிக்கு புதிய வடிவம் வரக்கிட்ட அதுக்கு வந்து எதிர்ப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதாவது மொழியில் ஏற்படும் மாற்றங்கள் இயற்கையானவை என்பதையும் அந்த மாற்றம் வரும் என்பதையும் அவற்றை எதிர்க்கும் முயற்சிகள் எவ்வாறு மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறுகின்றன. அது இயற்கையா வருது, ஆனா எதிர்க்கும் மாற்றம் செயற்கை. அந்த எதிர்க்கும் மாற்றமே ஒரு பகுதியாகி அதை வலுப்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கு என்பதையும் விளக்குவதே இக்கட்டுரையின் பிரதான குறிக்கோள் ஆகும். மாற்றமும் எதிர்ப்பும் இணைந்து எவ்வாறு மொழியின் பொது பேச்சை வடிவமைக்கின்றன என்பதை ஆசிரியர் இங்க என்ன செய்யறாரு? வலியுறுத்துறாரு. சரியா? அப்ப கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்க எதிர்ப்பும் நல்லதுதான். எனக்குதா எதிர்ப்பும் வந்து அந்த அந்த மாற்றத்தை இன்னும் வலுப்படுத்தி ஒரு பொது பேச்சுல சங்கமிக்க வழிவகுக்குதுங்கிறது விஷயம். விளங்கிச்சா உங்களுக்கு நான் சொல்ல வரேன்ட்டு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதை கிரகிச்சு விஷயத்தை எடுக்கிறது. ஆனா நம்ம கொஞ்சம் ஆழமா என்ன செய்யணும்? அதை விளங்கிக்கிட்டு நம்ம எழுதுறதுக்கு பார்க்கணும். சரியா? ஆனா இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. சரியா? அப்ப நம்ம விளங்கிட்டோம்னா சரி. ஓகே, தெளிவாயிடுச்சா? அப்ப அந்த கிரகித்தல்ல இப்ப சுருக்கம் ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு பந்தி கொடுத்து கேள்வி கேட்பாங்க. தெளிவுதானே? தெளிவா? அடுத்த ஒரு கட்டமைப்பு என்னன்னு பாப்போமா? ஓகே. பின்வரும் உரைப்பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் உரைநடை பகுதிக்கு மிகவும் பொருத்தமான கூற்றினை தெரிவு செய்க. ஒரு பந்தி, சின்ன ஒரு பந்தி, நிறைய இந்த மாதிரி 2-3 கேள்வி கீழே வரலாம். அப்ப அந்த பந்தியில கீழே வந்து 3 விளக்கம் கொடுத்திருக்கும். அந்த பந்தியோட தொடர்புடைய எது சிறந்த விளக்கமோ சரியான விளக்கமோ அது கீழே கோட் அடிக்கணும். சரியா? பாருங்க, சின்னஞ்சிறிய ஒரு எறும்பு எந்த வெடிப்பிலும் இடுக்கிலும் சென்று விடுகின்றது. எத்தனை தடவை அது சென்று வந்தாலும் அது நடந்த தடமே தெரிவதில்லை. பெண்ணம்பெரிய யானையோ அப்படி இடுக்கி ஒடுக்கி நடப்பதில்லை. தன்னை தடுக்கும் புதர்களை இடித்து நெறித்து வழி செய்து கொண்டே அது நடக்கிறது. ஆனால் அந்த யானை ஒரே ஒரு தடவை சென்று வந்த அந்த வழி இன்று எத்தனையோ பிராணிகள் நடப்பதற்குரிய விரிந்த பாதையாக திறந்து கிடக்கின்றன. என்னத்தை சொல்ல வராங்க? யாராவது உங்க மொழிநடை சொல்லுங்க, என்னத்தை சொல்ல வருது? திறமை இருந்தால் சிறப்பாக உலகில் வாழ்ந்திடலாம். அதுதான் சார் சொல்ல வர்றாங்க. எறும்பை யானையை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? எறும்பு வந்து எத்தனை தடவை ஒரே பாதையில நடந்து போனாலும் அது போன தடம் வந்து தெரிய போறது இல்ல. ஆனா யானை வந்து அதுக்கு போறதுக்கு தடமே இல்லாட்டியும் இருக்க தடைகள் எல்லாத்தையும் தாண்டி போறதுனால அது போற பாதையில மத்த விலங்குகளும் செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணுங்கிற மாதிரி எறும்பு என்ன செய்யும்? எங்கெங்கயா சந்து எல்லாம் போகும். ஆனா அது போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. சரியா? ஆனா யானை பெண்ணம்பெரிய ஒரு ஒரு மிருகம் அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கு போறதுக்கு பாதை இல்லாட்டி, இப்ப சேகுவரா சொல்லுவாரு, போக பாதை இல்லையா? சரியா? போக பாதை இல்லை என்று வருத்தப்படுகின்றாயா? சரியா? செல்ல பாதை இல்லை என்று வருத்தப்படுகின்றாயா? நீ செல், அதுதான் பாதை, நான் போறதுதான் பாதை, நீ போ அப்படிங்கிற மாதிரி யானை என்ன செய்யுது? அங்கங்க மரம் அது இதெல்லாம் இது பண்ணி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அது ஒரு பாதையா போய்கிட்டு இருக்கு. ஆனா அது அதுக்கு மட்டும் நன்மை இல்லை, இனி அடுத்து வர ஜீவராசிகளை செய்யுது, அதை யூஸ் பண்ணுது. அப்ப யானை என்ன செய்யுது? மற்றவங்களுக்கும் துணையா இருக்குன்னு சொல்ல வருது. அப்ப கீழே பாருங்க, திறமை இருந்தால் சிறப்பாக உலகில் வாழ்ந்திடலாம், மூளை இருந்தால் உலகில் சிறப்பாக வாழ்ந்திடலாம், உருப்படியான செயல்கள் மூலம்தான் உலகிலே சிறப்பாக வாழலாம். எது விட திறமை சிறப்பாக உலகில் நல்லா யோசிச்சு
இது மூன்றாவது. மூன்றாவது தான் சரி. உருப்படியான பாருங்க என்ன உருப்படியான செயல்? ஜானி அந்த பாதைய பாதை இது பண்ணி மற்றவங்களுக்கு என்ன செய்யுது? சேவையா செய்யுது. ஆனா எறும்பு என்ன செய்யுது? ஓகே ஓகே, அப்படி நம்ம பாத்துக்கணும். தெளிவா? இந்த கேள்வி இப்படி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு செய்யலுமா? ஓகே. அடுத்து இத இத இது ஆமில்லை. சரியா? ஆமில்லை போடுறது. ஓகே, இத கொஞ்சம் பாருங்க, வாசிங்க பாப்போம். பார்த்து விலையும் கொள்ளுங்க. இப்ப பாருங்க, தற்போது இலங்கையிலும் உணவு பாதுகாப்பு என்னும் எண்ணக்கருவானது தேசிய மற்றும் பூகோள மட்டத்தில் யாவருக்கும் உணவு வழங்க முடிதல் என வரைவிலக்கணம் செய்யப்படுகின்றது. சரியா? எனது தற்போது இலங்கையிலும் உணவு பாதுகாக்கும் என்னும் எண்ணக்கருவானது தேசிய மற்றும் பூகோள மட்டத்தில் என்ன பிள்ளைகள்? பூகோள மட்டம் உலக அளவில் யாவருக்கும் உணவு வழங்க முடிதல். பாரதியார் என்ன சொல்லுவாரு? ஏதோ ஒரு வருஷம் இருக்குதுன்னு அந்த உணவோட சம்பந்தப்பட்டு சொல்லுங்க. ஒருவருக்கு உணவில்லையே உலகில் ஒருவருக்கு உணவில்லையே இந்த ஜகத்தை அழித்திடுவோங்கிற மாதிரி. யாவருக்கும் உணவு வழங்க முடிதல் என வரைவிலக்கணம் செய்யப்படுகின்றது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். உலக உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் மூலம் உயிரோட்டமானதும் சுகநலமானதுமான வாழ்க்கையை வாழ எல்லா மக்களுக்கும் தேவையான உணவை எப்போதும் போதுமான அளவில் பெற முடிதல் உணவு பாதுகாப்பு என வரைவிலக்கம் செய்யப்பட்டு உணவை இலகுவில் பெறுவதற்கு உள்ள ஆற்றல் வலியுறுத்தப்படுகிறது. அப்ப உணவு பாதுகாப்புனா என்ன பிள்ளை? உணவு பாதுகாப்புனா என்ன? உணவை வீண் விரயம் செய்யாமல் பாதுகாக்கணும். இல்ல, வீண் விரயத்தை பத்தி சொல்லல. உலக உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் மூலம் உயிரோட்டமானதும் சுகநலமானதுமான நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான உணவு எப்போதும் தேவையான உணவு எப்போதும் போதுமான அளவில் பெற முடிதல். எப்ப தேவைப்படுற நேரம்லாம் சாப்பாடு பண்ணணும். யாருமே வறுமையில இருக்கக்கூடாது, யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது. சரியா? அதுதான் உணவு பாதுகாப்பு என வரைவிலக்கணம் செய்யுது. ஓகே. உணவை இலகுவில் பெறுவதற்கு உள்ள ஆற்றல் வலியுறுத்தப்படுகின்றது. இலகுல பெறக்கூடியதா இருக்கும். உணவை பெறக்கூடிய அது வந்து ஒரு 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 அதான் உணவு பாதுகாப்புங்கிறது. என்ன செய்யக்கூடாது? உணவுக்கு பஞ்சம் வந்துடக்கூடாதுங்கிறத சொல்ல வருது. ஓகே. அடுத்து, உண்மையாக நாட்டினுள்ளேயே உற்பத்தி செய்வதன் மூலம் அல்லது இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டில் உணவு இருத்தல் போதுமானதல்ல. என்ன செய்யறது? என்னென்ன செய்யலாம்? ஒண்ணு உற்பத்தி செய்வதன் மூலமும் அல்லது இறக்குமதி செய்வதன் மூலமும் நாட்டில் உணவு இருத்தல் போதுமானதல்ல. அது மட்டும் போதுமானதில்லை. ஏன்னா கேட்கிற நேரம்லாம் அவங்களுக்கு நினைக்கிற நேரம்லாம் சாப்பாடு கிடைக்கும். இது மட்டும் போதாது. ஒரு நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த கட்டாயமாக தேவைப்படுவது மக்களினால் குறித்த உணவை பெற முடிதல் ஆகும். மக்கள்னால் நேரடியா அவங்களே பெற முடியக்கூடியதாக இருக்கணும். மேலும் உணவு பாதுகாப்பின் நோக்கமாவது சமூகத்தில் வாழும் எல்லா மக்களினதும் பட்டினியையும் மந்த போஷணையையும் இல்லாமல் செய்வதாகும். சரியா? அதான் முக்கியம். இதன்படி உணவு பாதுகாப்பு என்னும் எண்ணக்கரு 2 அடிப்படை விடயங்களை வலியுறுத்துகின்றது. அவை போதிய அளவு போசாக்குடன் கூடிய பாதுகாப்பான உணவு வகைகள் போதிய அளவு இருத்தலும் அவ்வகை உணவுகளை பெறுவதற்கான ஆற்றலும். சாப்பாடு இருக்கணும், அதை பெறுவதற்கான உற்பத்தியும் இருக்கணும், அதை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமை இருக்கணுங்கிறதான் சொல்லுவேன். தெளிவாயிருச்சு அந்த பந்தி? இப்ப கேள்விக்கு போவோமா? நீங்க வந்து ஒரு டீச்சராவோ சேரா ஆயிட்டீங்க. நீங்க தான் சரி பிள்ளை சொல்ல போறீங்க. ஆம் இல்லை. சரியா? ஓகே. யாவருக்கும் உணவு வழங்க முடிதல் என்னும் எண்ணக்கருவானது தேசிய எண்ணக்கருவாகும். சரியா பிள்ளையா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா. எப்படி சொல்றீங்க? மேல பாருங்க, நான் பூகோளம் ஹைலைட் பண்ணி கேட்டேன். பூகோளம் என்னது? உலக அளவுல தானே. தேசியங்கிறது நாட்டு உள்ளுக்கு வருது. சரியா? பூகோளம்ங்கிறது சர்வதேச அளவுல வருது. அப்ப அது சரியா? ஆமா இல்லையா? இல்லை இல்லை. உயிரோட்டமானதும் சுகநலமானதுமான வாழ்க்கை வாழ எல்லா மக்களுக்கும் தேவையான உணவை எப்போதும் போதுமான அளவில் பெற முடிதல் என்பது உலக சிந்தனையாகும். ஆமா இல்லையா? ஆம் சார். ஆம். உயிரோட்டமானதும் மேல இருக்காது. அப்படியே வாழ்க்கை வாழ எல்லா மக்களுக்கும் தேவையான உணவை எப்போதும் போதுமான அளவில் பெற முடிதலும்
பெற முடிதல் என்பது உலக சிந்தனையாகும். சரியா? போதுமானது பெற முடியும். ஓகே. நாட்டின் உற்பத்தியும் நாட்டிற்கான இறக்குமதியும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதாகும். சரியா பாருங்க. நாட்டின் உற்பத்தியும் இல்லை நாட்டிற்கான இறக்குமதியும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதாகும். ஆமா இல்லையா? இல்லை இல்லை. அப்ப என்ன? எல்லா தரப்பிலும் அந்த உணர்வை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதான் கேக்குறேன். இப்ப நாட்டின் உற்பத்தியும் நாட்டுல செய்யற உற்பத்தியும் நாட்டிற்கான இறக்குமதியும் உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மேல பாருங்க அது இருந்துச்சு. இந்த பாருங்க, உண்மையாக நாட்டினுள்ளே உற்பத்தி செய்வதன் மூலம் அல்லது இறக்குமதி செய்வதன் நாட்டின் உணவு இருத்தல் போதுமானது அல்ல. ஒரு நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த கட்டாயமாக தேவைப்படுது மக்களினால் குறித்த உணவை பெற முடிதல் ஆகும். சரியா? மேலும் உணவு பாதுகாப்பின் நோக்கமாக சமூகத்தில் உள்ள எல்லா மக்களும் பட்டினி. அப்ப பாருங்க என்னது? நாட்டின் உற்பத்தியும் நாட்டிற்கான இறக்குமதி உணவு தேவையை பூர்த்தி செய்வதாகும். ஆமா இல்லையா? இல்லை. ஏன் இல்ல? அந்த உணவு எல்லாராலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா உணவு தானே எல்லாராலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும் சார். அதோட போசாக்கு நிறைந்ததாகவும் இருக்கணும். என்ன கொஞ்சம் வாசிங்கல, அது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பாருங்களேன். நாட்டின் உற்பத்தியும் நாட்டிற்கான இறக்குமதி உணவு தேவையை பூர்த்தி செய்வதாகும். உணவு தேவையை பூர்த்தி இல்ல செய்யறதுக்கா? சார், போஷாகத்தான் பூர்த்தி செய்யணும். உணவு தேவை மட்டும் இல்ல, எதை உணவு தேவை மட்டும் பூர்த்தி செய்யறதுல என்ன செய்யணும்? இயலுமையா இருக்கணும், போஷாக வலுப்படுத்துற அளவுக்கு இருக்கணும். இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களாவே உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கீழே. அதில் பாருங்க ஒன்று இருந்துச்சு. குறித்த பெற முடியலாங்க. மேலும் உணவு பாதுகாப்பு நோக்கமான சமூகத்தில் உள்ள எல்லா மக்களும் பட்டினி இதன்படி உணவு பாதுகாப்பு அப்படி மேல ஒன்று வந்துருந்துச்சு. உணவு பெறக்கூடிய அவங்களாவே. ஓகே. அடுத்து, மக்களால் உணவை பெற முடிதலே உண்மையான உணவு பாதுகாப்பு எனப்படுகின்றது. ஆமா இல்லையா? அது சரி. ஆம். இங்கு உணவு பாதுகாப்பின் நோக்கங்கள் 2 மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. சரியா பிள்ளையா? பந்திக்கு போவோம் பாருங்க. கடைசியில பாருங்க, உணவு பாதுகாப்பு என்னும் எண்ணத்தோடு 2 அடிப்படை விடயங்களை வலியுறுத்துகின்றது. அவை போதிய அளவு போஷாக்குடன் கூடிய பாதுகாப்பு உணவுகளில் போதிய அளவு இருத்தலும் அவ்வகை உணவுகளை பெறுவதற்கு ஆற்றலும். சரியா? 2 தானே இருக்கு. சரியா? நீங்க தான் சொல்லணும். இப்பந்தியின் ஊடாக குறிப்பிடப்பட்டிருப்பது மக்களினால் குறித்த உணவை பெற முடிதல் ஆகும். சரியா? சரித்தானே? மக்கள் பெறக்கூடியதுதான் உணவு பாதுகாப்பு. நினைச்ச போது நம்ம அந்த பந்திக்கு போயிட்டு வந்து கண்டுபிடிச்சுக்கணும். சரியா? இப்படி கேள்வி வந்தால் செய்ய முடியுமா உங்களுக்கு? ஆமா சார். செய்யலாம். அப்படிங்க. இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. மைக்கு மேட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, கவனிங்க. இது என்னது? இது என்ன மாதிரி அமைப்பான கேள்வி? பின்வரும் பந்தியை வாசித்து ஒவ்வொரு பந்தியிலும் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமான ஒரு தனி வாக்கியத்தில் தருக. தடித்தளத்தில் உள்ள சொற்றொடர்களின் கருத்தை பந்தியுடன் தொடர்படுத்தி விளக்குக. இப்படி வரலாம். சரியா? ஓகே, கொஞ்சம் வாட்சி பாருங்க என்ன சொல்ல வந்திருக்குன்ட்டு. மாற்றத்திற்கு தாக்கு பிடிக்கும் தன்மையும் இணக்கமடையும் தன்மையும் வளர்த்துக்கொள்ள இன்றியமையாதது. உலகம் மிக விரைவாக மாறுவதால் ஒருவரின் உயிர் வாழ்க்கை தானும் மாற்றத்திற்கு இணக்கமடையும் தன்மையிலேயே தங்கியிருக்கலாம். ஒருவர் பின்தங்கி நிற்பதை தடுக்கக்கூடியதும் இணக்கமடையும் தன்மையாகும். மாற்றமே தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும்.
மாறாமலே இருப்பது எதுவும் உற்சாகத்தை உண்டாக்காது. ஆழ்ந்த பகுத்தறிவினதும் அறிவு சார்ந்த அகக்காட்சியினதும் அடிப்படையில் அமைந்த இணக்கமடையும் தன்மை ஒத்திசைவு உண்டு பண்ணும். இணக்கமின்மை எப்போதும் பலத்திற்கு அறிகுறியாக இருப்பதில்லை. அது ஒருவரை விரைவாக இயங்கும் உலகத்திலே பின்தங்கி நிற்கச் செய்யும். அதே வேளையில் ஒருவர் நலன் தரும் மாற்றங்களை செய்யும் அறிவுத்திறனையும் விருத்தியாக்க வேண்டும். மண்பதையின் பொது நன்மைக்காக சமூக போக்கினை மாற்றியமைத்த உன்னத புருடர்களை பற்றிய போதிய வரலாற்று பதிவு உள்ளன. என்னத்த சொல்லியிருக்கு இந்த பந்தி? சொல்லுங்க யாராவது. என்ன சொல்லியிருக்கு? மாற்றத்திற்கு தாக்கு பிடிக்கும் தன்மையும் இணக்கமடையும் தன்மையும் வளர்த்துக்குள்ள இன்றியமையாது. மாற்றம் அதுனா நம்ம என்ன செய்யணும்? உலகத்தோட போயிடணும். உலகத்தோட ஒட்டி ஒழுகல் பல கல்லார் கற்றறியணும் ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்று கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்று கல்லார் அறிவிலாதார். என்னதான் நம்ம 1000 டிகிரி எடுத்திருந்தாலும் நல்லா படிச்சிருந்தாலும் உலகத்தோட சரியா இந்த இயற்கையோட இந்த உலகத்தோட இணைந்து போக முடியல அப்படின்னா படிச்சதே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மாற்றத்திற்கு ஏற்றவை நம்மளையும் தகவமைச்சு கொண்டு போகணும். தக்கன பிழைக்கும், அதுதான் இங்க சொல்ல வருது. மாற்றத்திற்கு தாக்கு பிடிக்கும் தன்மையையும் இணக்கமடையும் தன்மையையும் இணங்கி போவது தன்மையும் வளர்த்துக்குள்ள இன்றியமையாது. சரியா? உலகம் மிக விரைவாக மாறுவதால் ஒருவரின் உயிர் வாழ்க்கை தானும் மாற்றத்திற்கு இணக்கமடையும் தன்மையை தங்கியிருக்கலாம். சரியா? அப்ப உலகம் மாறிட்டு போகுது, நம்மளும் அதோட வாழணும்னா நம்ம மாற்றத்தோட இணங்கி போகணும். ஒருவர் பின்தங்கி நிற்பதை தடுக்கக்கூடியதும் இணக்கம் அடையும் தன்மையாகும். சரியா? அப்ப பின்தங்கி நிற்கிறதுக்கும் காரணம் என்னது? இணக்கம் அடையாம இருக்கிற அந்த தன்மை தான் பின்தங்கி நிற்கிறது காரணம். சரியா? மாற்றமே தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும். மாறாமலே இருப்பது எதுவும் உற்சாகத்தை உண்டாக்காது. சரியா? என்ன மாற்றமே தொடர்ச்சி உறுதிப்படுத்தும்? என்ன மாறினாதான் நீண்ட தூரம் பயணிக்க முடியும். மாறாம இருந்தோம்னா தேங்கிடுவோம், தேங்கி ஒரு இடத்துல இருப்போம். மாறாமலே இருப்பது எதுவும் உற்சாகத்தை உண்டாக்காது. ஆழ்ந்த பகுத்தறிவினதும் அறிவு சார்ந்த அகக்காட்சியினதும் நல்லா கவனிச்சு இந்த பாயிண்ட். ஆழ்ந்த பகுத்தறிவு யோசிச்சு இது பண்றது, அகக்காட்சி அதாவது இமேஜின் பண்றது, அப்படி இப்படி இருக்குமா அப்படி இமேஜின் பண்றது. சரியா? கொஞ்சம் வெயிட். சரியா? இமேஜின் பண்ணி பார்க்கறது அறிவு சார்ந்த அகக்காட்சியினதும் அடிப்படையில் அமைந்த இணக்கமடையும் தன்மை ஒத்திசைவை உண்டு பண்ணும். ஒத்திசைவுனா என்னது? ஒத்திசைவுங்கிறது என்னது? ஒத்து போறது எல்லாத்தையோடையும். சரியா? ஓகே. இணக்கமின்மை எப்போதும் பலத்திற்கு அறிகுறியாக இருப்பதில்லை. அப்ப இணக்கம் இல்ல, அதாவது மாறுபாடா நம்ம ஒரு கருத்தை யாரும் சொல்லும்போது நம்ம எதிர்கருத்து சொல்லி நம்ம குழம்பிக்கிட்டே சபை குழப்பி மாதிரி இருந்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டா, அது இணக்கமின்மை எப்போதும் பலத்திற்கு அறிகுறியாக இருப்பதில்லை. அது ஒருவரை விரைவாக இயங்கும் உலகத்திலே பின்தங்கி நிற்க செய்யும், இல்லை பின்தங்கி நிற்க செஞ்சிடும். அதே வேளையில் ஒருவர் நலம் தரும் மாற்றங்களை செய்யும் அறிவுத்திறனையும் விருத்தியாக்க வேண்டும். அதே நம்ம ஒத்திசைந்து போற அதே வேளையில நம்மளும் என்ன செய்யணும்? நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுல நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். அறிவுத்திறனை விருத்தியாக்கிக்கிட்டே போகணும். மாற்றத்தோட இணைஞ்சு கொள்ளணும். ஆனா நம்மளை அபிவிருத்தி செஞ்சுக்கிட்டு போகணும். இல்லைங்கதா? அதான் சொல்ல வருது. மண்பதையின் மனித குலத்தின் பொது நன்மைக்காக சமூக போக்கினை மாற்றியமைத்த உன்னத புருடர்கள் அந்த சான்றோர்கள் பற்றிய போதிய வரலாற்று பதிவுகள் ஒன்று. அப்ப இந்த உலகத்துல இந்த மனித குலத்துல பொது நன்மைக்காக சமூக போக்கினை, இப்ப கால் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா மூலதனம்ங்கிற நூல் மூலமாக இந்த உலகத்தையே மாற்றிட்டாருன்னா, உலகத்தையே சிந்திக்க வச்சுட்டாரு. சரியா? அப்ப நன்மைக்காக சமூக போக்கினை மாற்றியமைத்த உன்னத புருடர்களை பற்றிய போதிய வரலாற்று பதிவுகள் இருக்கு. விளங்குதா? அவங்களோட என்னது அவங்களோட அந்த தியாகம், அவங்க மாற்றத்துக்கு வழி செய்த விதம் நிறைய வரலாற்றுல பதிவா இருக்குன்னு சொல்ல வருது. இப்ப விளங்கிடுச்சா? அப்ப இந்த பந்தி விளங்கிடுச்சு என்ன சொல்லுதுன்ட்டு விளங்கிடுச்சா? சொல்லுங்க. விளங்கிடுச்சு. இப்ப பாருங்க, முதல்ல இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இது என்ன செய்யணும்? தனி வாக்கியத்தை எழுதணும். திரும்பி அந்த ஹைலைட்டா கொடுக்கக்கூடிய அதை விளக்கணும். தனி வாக்கியத்தில் எழுதுறது எப்படி? தனி வாக்கியத்தில் இருந்து எத்தனை சொல்லல எழுதணும்? சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள்? எப்படி நான் 29 எக்ஸாம் செய்ய போறீங்க? எப்படி இந்த கேள்வி வந்தா சொல்லுங்க. யாராவது எழுதியிருந்தா சொல்லுங்க. டியூட் போட்டேன், யாரும் செஞ்சு பார்க்கணும் போல. சொல்லவா சார்? சொல்லுங்க. உலகம் மிக வேகமாக மாற்றமடைவதால் மக்களுக்கு இணக்கமடையும் தன்மையும் நன்மை தரும் அறிவு சார்ந்த மாற்றமும் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும். ஓகே, வெரி குட். வேற மற்றையாக்கள்?
மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது சரியா, மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது அது ஒவ்வொரு மொழிநடை இருக்கும் ஒரு மாதிரி. எந்த மொழிநடை இது? மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது ஒரு மனிதன் தனது கொள்கைகளில் உறுதியான நிதானத்தையும், நான் சொன்னேன் அந்த தன்னையும் நம்ம என்ன செய்யணும், வளப்படுத்திக்கிட்டே போகணுன்ற அந்த விஷயம் வரணும். எதையும் விட்டுறக்கூடாது. உறுதியான நிதானத்தன்மையும் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் இணக்கத்தன்மையும் ஒரு சேர பெற்றிருப்பதே வெற்றிகரமான வாழ்விற்கு அடிப்படையாகும். என்ன சொல்றேன்ட்டு, மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது ஒரு மனிதன் தனது கொள்கைகளிலும் உறுதியான நிதானத்தன்மையும் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் இணக்கத்தன்மையும் ஒரு சேர பெற்றிருப்பதே வெற்றிகரமான வாழ்விற்கு அடிப்படையாகும். அல்லது நீங்க வேற ஏதாவது நீங்க உங்களோட மொழிநடையில இந்த விஷயம் வந்துட்டா சரி, 3 விஷயம் வருது இங்க. சரியா? ஓகே. அடுத்து சொல்லுங்க, மாற்றமே தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம், பந்தியோட தொடர்புபடுத்தி. ஒரு காரியம் வந்து ஒரு விஷயம் மாறினாதான் புதிய காரியம் உருவாகும். புதிய காரியங்கள் உருவாக தொடர்ச்சியா மாறினாலும் மாற்றம் வந்து தொடர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும். ஓகே. இன்னொன்னு முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம் அமைக்கிறது. தனி வாக்கியங்கிறது எத்தனை சொல் வேணும்னு இருக்கலாம். ஆனா என்ன செய்யணும்னு கேட்டா இடையில முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. அதாவது வசனம் இடையில முறிஞ்சிடக்கூடாது. முடிஞ்சிட்டு திரும்ப ஆரம்பிக்க கூடாது. ஒரே சொல்ல ஒரே மூச்சுல எந்த ஒரு என்ன சொல்றது நிறுத்தலும் இல்லாம தொடர்ச்சியை சொல்லி முடிச்சிடணும். சரி பாருங்க, இதுல பாருங்க என்னாச்சும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு பாருங்க. மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது ஒரு மனிதன் தனது கொள்கைகளில் உறுதியான நிதானத்தையும் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் இணக்கத்தன்மையையும் பாருங்க உம்மிடை சொல் போட்டு சேர்த்து கொண்டு போறோம். ஒரு சேர பெற்றிருப்பதே வெற்றிகரமான வாழ்விற்கு அடிப்படையாகும். தான் முடிஞ்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 22 சொல் ஒரு தனி வாக்கியம். விளையாச்சா? அப்ப நீங்க தனி வாக்கியம் நம்ம அன்னைக்கு இலக்கணத்துல பார்த்தோம், குமார் வந்தான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அது இல்லை. இங்க வந்து முடிவடையாம கொண்டு போறதுதான் தனி வாக்கியம். தெளிவா உங்களுக்கு அந்த விஷயம் விளங்குதா? அப்ப மாற்றமே தொடர்ச்சி உறுதிப்படுத்துங்கிறது நீங்க என்ன செய்யணும், இதோட தொடர்படுத்தி பார்க்கும்போது மாற்றங்கள் வரும்போது நிலைகுலையாமல் இருக்கும் நிதானமும் அந்த மாற்றத்திற்கேற்ப தம்மை தகவமைத்துக் கொள்ளும் இணக்கத்தன்மையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று இவை இரண்டும் இணையும் போதுதான் ஒருவரால் கால ஓட்டத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்பது இத்தொடரில் விளக்கமாகும். மாற்றத்துக்கு நம்ம தகவமைத்து கொள்ளாத விடத்து என்ன நடக்கும்? மாற்றத்தை நம்ம ஏற்காமல் இருந்தோம்னா, இணக்கம் அடையாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குமா? பின்தங்கி நிற்பச்சு. பின்தங்கி நிற்போம், இருந்த இடத்துல இருப்போம், எந்த ஒரு வளர்ச்சியும் அங்க இருக்காது. சரியா? அதான் சொல்ல வருது. ஓகே பாருங்க, இப்ப ஆழமா விளங்குனாதான் இந்த கேள்விகளை நம்ம அணுக முடியும். மேலும் அவசரப்பட்டுலாம் இங்க செய்யலாது. சரியா? ஆனா இங்க வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். 1.5 ஹவர்ல எல்லாமே செய்யணும், சரியாவும் செய்யணும்னா என்னது அப்படி உங்களுக்கு அந்த மூளை வந்து என்ன செய்யணும், சிந்தனை வந்து அலைப்பாயாம அந்த குறித்த ஒரு பந்தியில அல்லது பகுதியில இருந்தா தான் செய்யலாம். சரியா? ஓகே, அந்த விஷயங்களை பார்த்தாச்சு. கொஞ்சிருங்க. ஓகே, அவ்வளவுதான். அந்த மாதிரி விஷயம் தான் வரும். சரியா? ஓகே, அப்ப விலங்குதாங்க. அப்ப சுருக்கம் வரும். சரியா? சுருக்கம் மூலம் எழுத முடியும், கட்டுரை எழுத முடியும், கடிதம் எழுத முடியும். அதே போல என்னதை பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? கிரகித்தல். இதுல ஒரு பந்தியை கொடுத்து கேள்வி கேட்டா எழுத முடியும், ஒரு பந்தியை கொடுத்து தனி வாக்கியம் அமைக்க முடியும். சரியா? அப்ப இவ்வாறான கலவை தான் மொழித்திறன். அதே போல உங்களுக்கு மொழித்திறன் சார்ந்து கிரகித்தல், மொழித்திறன் சார்ந்து நம்ம பார்க்கும்போது என்னது, இலக்கணம் பார்த்தோம். அது இல்லாம மொழி ரீதியான அடுக்கு தொடர், அடுக்கு தொடர் என்னது இருக்குது தானே உங்களுக்கு, மரபு தொடர்கள். அதே போல பிரதேச அந்த என்னது பிறமொழி சொற்கள். சரியா? போர்த்துகீஸ், ஒல்லாந்து. சரியா? இல்லை நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கணும். சரியா? நீங்க ஏஐல ஜெமினிலாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மரபு தொடர்கள் வேணுமா, அடிங்க, தனித்தனியா பிரிச்சு கொடுக்கும், பாடமாக்குங்க. சரி, பாடமாக்குனா உட்காந்து படம் பார்த்துட்டு போங்க, அது ஞாபகத்துல வரும். பந்தி கணக்கில் இல்லை தானே, ஞாபகத்துல வரும். சரி, அதை கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ணிடலாம், தெளிவாயிரும், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, அப்ப முழுமையா வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டா ஒரு ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் நம்ம. சரியா? தெளிவா? வேற ஏதாவது கேட்கறாங்க கேளுங்க. வேற என்னது சொல்லணுமா? வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பாடு இருக்கா? மொழித்திறன்ல ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த கடிதம் இருக்கு தானே சார்? ஓ,
அதெல்லாம் அந்த பொன்னகரம் தந்தீங்க, அதுக்கு செல்வன் வீதி அப்படி வந்து எங்களுக்கு எந்த வீதியை வேணாம் நாங்களே கிரியேட் பண்ணி போடலுமா வீதி? இல்ல அதுல 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 கொடுப்பாங்க விஷயத்த. ஓகே சரியா? சார் அதுல அதுல கடிதத்துல கொடுக்கறது பிரதி என்று வந்தா ஆ, எப்படி எழுதுறது? பிரதி போட்டு எழுதுமாடா? பிரதி வராது. பிரதின்னு எதை சொல்றீங்க நீங்க? அந்த இப்ப வரேன். இப்ப பிரதேச செயலாளருக்கு பிரதி போட்டு அரசாங்க அதிபருக்கு எழுதுறதோட பிரதேச செயலாளருக்கு பிரதி போட்டு எழுத சொல்லி வந்தா அந்த ஊடாக போறதுனா அப்படியெல்லாம் வராது ஓ உங்களுக்கு. அந்த மாதிரி வராது. வெண்மன் உங்களுக்கு அந்த கொப்பியும் நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. நீ குரூப்ல போட்டுடுறேன். அது எப்படி அந்த மெத்தட்டை நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே அதை சார். ஊடாக போடுறத சொல்றீங்க. ஊடாக தான் போடுறீங்க. த்ரூ போட்டு அதான் சொல்றீங்களா, அல்லது பிரதினா கீழே போடுவோமே? அரசாங்க அதிபருக்கு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதேச செயலருக்கு பிரதியிட்டு கடிதம் ஒன்று நீ எழுதுகிட்டு வந்தா அப்ப பிரதி கீழே போடணும். அந்த பந்தி இருக்கு தானே, ஓ பந்தி கீழே நம்ம லெட்டர் எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து இப்ப நீங்க மெயினா எழுதுறது யாருக்கு? அரசாங்க அதிபருக்கு. கீழே வந்து என்னது பிரதி அப்படின்னு போட்டு கீழே வந்து யாருக்கு கோப்பி போடணுமோ அதை எழுதணும். இப்ப ஜனாதிபதி செயலகம் அல்லது மாவட்ட செயலகம் அப்படி கீழே போடணும். அதான் சும்மா சாதாரணமா நம்ம எழுதுறது. ஆனா இதுல நேரடியா அப்படி சிலபஸ்ல அப்படி இன்னொரு படிச்சதில்லை. இப்ப நம்ம எழுதுறதுனால சொல்றேன் நான். அது அப்படிதான் போடுறது வளமையா. ஆனா பெரும்பாலும் அப்படி பிரதி போட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா நீங்க அப்படி கீழே எழுதுங்க. கீழே சரி அட்ரஸ் சார். அப்படி இல்லை, அப்படி கீழே போடலாம். எது அந்த நன்றி போடுறது அந்த சைடு அது கீழே நம்ம போடணும். ஓகே பிரதி அப்படின்னு போடணும். அப்ப இதுல என்ன இது, நம்ம அங்கேயும் போட்டோம் இதே விஷயத்த, அதோட நகல் அங்க போட்டோம், இப்ப 2 இடத்துலயும் இருக்கு அப்படிங்கறது மாதிரியான பொருள் கொள்ளலாம். சரி, ஏன் அது போடுறதுன்னு சொல்லுங்க. பிரதி போடுறது அவற்றுக்கு போய் மேலதிகாரிக்கு போறேன். அப்படியும் இல்லை. இப்ப நம்ம மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப பிரதேச செயலகத்துக்கு போறோம்னு வைங்களேன். ஒரு விஷயம் ஒரு 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 மைதானம் அபிவிருத்திக்கு போடுறோம். இப்ப ஜனாதிபதி செயலகத்துக்கு போடுறவங்க இல்ல, கொப்பி போட்ட என்னன்னு கேட்டா, இது இந்த விஷயம் அங்கேயும் போயிருக்கு இங்கேயும் வந்திருக்கீங்களா கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து மேலிடத்துக்கும் போயிருக்கு. இப்ப நம்ம இங்க கன்சிடர் பண்ணாட்டி அது வந்து பிரச்சனை ஆகட்டும். என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, தகுனோன்னு நமக்கு அந்த நம்மளோட செய்தியா அங்கேயும் கூறுறது ஒரே லெட்டர்ல அங்கேயும் கூறுற மாதிரி இருக்கும், இங்கேயும் ஒரே செய்தி. அப்ப ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு மத்தியில் நமக்கு அந்த வேலை வந்து சேரும். அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரணமா நம்ம நடைமுறை. சரியா? அப்ப பிரதி போறாங்க அப்படி போட்டீங்கன்னா சரி. கட்டிட போட்டு நீங்களா சார் இது எழுதினது? கட்டுரை அந்த டியூட்ல போட்டிருந்தேன். அந்த விஞ்ஞானம் வந்தது, மற்றதெல்லாம் சட்டகம் போட்டிருந்தேன். சரி சார் சரி சார். ஓகே. பாப்பா ஒரு புக் ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த புக் நான் போடுறேன். சரியா? இது சரி கட்டுரை புத்தகம் இந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து போடுறேன். ஓகே. அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஓகே. வேற எதுவும் டவுட் இருந்தா எப்படி சார் அந்த உங்களுக்கு பிள்ளை பார்த்து சொல்றீங்க. பின்வரும் நிலை எப்படின்னு கேட்டா, இல்ல சார், ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வருது. இப்ப கற்க கசற கற்றவை கற்றவை அதற்கு தகன் இருக்குதுனே. இப்ப எப்படி சொல்றது, வேற ஒரு உதாரணம் சொல்றாந்தா, சொல்லுக சொல்லை பிரிதிரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தேன் திருக்குறள் இருக்குன்னு வைங்களேன். சரியா? அப்ப அந்த சொல்லைன்னு திரும்ப திரும்ப வருது. ஒரே சொல் திரும்ப திரும்ப வருது. விளங்க என்ன சொல்றேன்ட்டு, ஒரே சொல் திரும்ப செய்யுள்ள ஒரே சொல் திரும்ப திரும்ப வர்றதுதான் பின்வரும் நிலைன்னு சொல்றது. ஓகே சார். விளங்குதா? ஓகே. வேற எது நம்ம திரும்ப பார்த்து சொல்றேன்னு சொன்னது அதானே? அது இது பார்த்துட்டோம், அகரவரிசை பார்த்துட்டோம், இதுவும் பார்த்தாச்சு. வேற எதுவும் சொன்னீங்கன்னா அப்படி இருந்தா சொல்லிடுங்க. சார் அந்த இளமை பெயர்கள்ல பிள்ளை பார்த்து சொல்றேன் நீங்க. பிள்ளைனா அதுல அந்த கமுகுன்னு இருந்துச்சு தெரியுமா? அது கழுகு இல்ல கமுகு. ஓகே சார். சரியா? கமுகுக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். சரி, அது எழுத்து பிள்ளை கழுகுன்னு நம்ம பார்த்துக்கணும். அதான் அந்த கேள்வி வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்துச்சு, குழப்பம் மாதிரி இருந்துச்சு. சரியா? ஓகே. வேற ஓகே. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப கடைசி கட்டம் இன்னைக்கு 27 28 29 இன்னும் ஒரு நாள்ல நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. சரியா? அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இனி சரியா, ஐக்கியூ உங்களுக்கு முக்கியம், ஜெனரலஜி முக்கியம். ஏன்னா அப்ப பாப்போம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் செய்யறதுக்கு பிளான் ஒன்று இருக்கு. அதை செய்யறதா இருந்தா நான் உங்களுக்கு லிங்கை போடுறேன், நான் இணைஞ்சு கொள்ளுங்க. ஃப்ரீயா நீங்க வரலாம். இன்னைக்கு நான் பார்த்துட்டு நான் சரி அவரை கேட்டு நான் லிங்கை போடுறேன். நம்மட வளமையா நடந்த வகுப்புகளோட கடைசி கிளாஸ் இது இன்னைக்கு. சரி, அப்படியா இருக்கும் பட்சத்துல நான் உங்களுக்கு அதை லிங்கை போடுறேன். அதுல வந்து வாங்க. சரியா? ஓகே. மற்றபடி என்ன சொல்றேன்னு கேட்டா,
முதல்ல நீங்க படிச்சதுக்கு இப்போ ஐக்யூ ஜெனரல் இது மொழித்திறனும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நாளும் ஐக்யூ செய்வாங்க, ஒருத்தருக்கு மொழித்திறன் குறை வரும். அப்படி மேக்சிமம் முதலாவது டார்கெட் வந்து 40க்கு மேல வர்றது தான் நம்மளோட டார்கெட். சரியா? அதுக்கு மேல வந்த பிறகு என்னது அந்த மார்க்ஸை கூட்டுறது. அப்போ உங்களுக்கு எதுல நல்ல இயலுமை இருக்கோ அதை நல்லா அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? இன்னொன்னு கொஞ்சம் பேருக்கு ஒரு இது ஒன்று இருக்கு, தயக்கம் இருக்கு, என்னடா அது நம்ம படிக்காம விட்டுட்டோமோ, முன்னே படிச்சிருக்கலாமோ, அந்த அப்படிங்கலாம் இருக்கும் மைண்ட்ஸ் தெரிஞ்ச எக்ஸாம் வந்தாலே அது ஒரு ஃபியர் ஒன்று வரும். சரியா? அது வந்து தனியான மோட்டிவேஷன் தான். எக்ஸாம் பயம் வந்தாலே அது மோட்டிவேஷனாக தான் இருக்கணும், அது நம்மளை தூண்டும் படிக்கிறதுக்கு. சரியா? இப்போ அதனால அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, எனக்கு அது வரல இது வரலாம் யோசிக்காதீங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. இதை போட்டி பயிற்சி இந்த மெத்தட்ல தான் எல்லாமே. இது மட்டும் கால் பண்ண போறதுல நீ நிறைய கால் பண்ணுவாங்க, எம்எஸ்ஆ இருக்கலாம், உங்களோட ஏஎல் தகுதியோட இருக்கும், நிறைய இது கால் பண்ணுவாங்க. பரீட்சை ஒன்று தான். அப்போ அதனால இது வந்து இப்போ நீங்க செலக்ட் ஆனா வாழ்த்துக்கள், அது பெரிய ஒரு விஷயம். சரியா? அப்படி நமக்கு முடியலை அப்படின்னா அது பெரிய ஒரு பயிற்சியா இருக்கும் அடுத்ததுக்கான முனைப்புக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்டால் முன்னோக்கி போறதுல தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய பாஸ் பண்ணுவோமா ஃபெயில் அதெல்லாம் வேணாம், அது அடுத்த கட்டம் பார்ப்போம், ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. அதனால மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டை கொடுங்க. சரியா? இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 3 படத்துக்கும் அப்படி தான். ஜெனரல் நாலேஜ் கூட அந்த அளவுக்கு டைம் எம்சிக்கு தான் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும்னா எம்சிக்கு இருக்கும், எழுதுறதுக்கும் சில நேரம் வரும். சரியா? அப்போ இதில் வந்து கூடுதலாக நமக்கு டைம் எங்கே நம்ம குயிக்காக போயிடணும்னா ஐக்யூவில் தான். சரி, ஐக்யூ நல்லாவே நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் கொஞ்சம் டெக்னிக்கெலாம் பார்த்துட்டு போங்க, அதை செய்ய பாருங்கள். மேக்ஸிமம் வந்து அந்த 40 அப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்னது பெரும்பாலும் எல்லாம் சொல்கிறது வந்து 50 செய்ய முடியல அப்படின்னு தான். ஆனால் செய்கிறத நம்ம சரியாக செய்கிறதுக்கு பார்க்கணும். ஜெனரலையும் பார்த்துக்கணும், இதையும் படித்து கொண்டு இது பண்ணிங்கன்னா இது பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. சரியா? நீங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான ஒரு ஒரு என்ன செய்தியை நம்ம என்ன செய்யணும்னா அதை கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். பை எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, சார் இப்படி தான் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் சொன்னால் நம்ம திருப்தி ஒன்று இருக்கும். எத்தனை டேஸ்ல வந்து ரிசல்ட் அவுட் ஆகும்? ரிசல்ட் போட்டுருவாங்கண்ணா, என்னன்னா இந்த வேக்கன்ட் கூட இருக்கனால ஒரு மாசம் 1.5 மாசத்துல பெரும்பாலும் போட்டுருவாங்க, பேப்பர் திருத்திடுவாங்க. பெரும்பாலும் எம்சிக்கு தானே, அதனால 2 மாசத்துல அல்லது 3 மாசத்துல நீங்க ஒரு ஜிஎஸ் ஆயிருவீங்க. சரியா? அந்த 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 மோட்டிவேஷனோட இது பண்ணுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. சரியா? ரெஜிமெண்ட் எடுப்பாங்களா சார்? எல்லாத்தையும் எடுப்பாங்க, பாஸ் பண்றவங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க, இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. அது நம்மளோட மார்க்ஸை பொறுத்து தான். நிறைய கிராஜுவேட்ஸும் போட்டிருக்காங்க. சரியா? ஏஎல் குவாலிஃபிகேஷன் தான் அடிப்படை, அது யாரு வேணாலும் போடலாம். ஓகே ஓகே, வேற எதுவும்? ஓகே, அப்போ நம்ம 2 நாள் பயணிச்சிருக்கோம், 3 நாள் ஏன்னா ஃப்ரீ கிளாஸோட சேர்த்து. அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வந்திருக்கா, வந்ததுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சா, ஒரு மோட்டிவேஷன் இருக்கா மைண்டுக்குள்ள? செஞ்சது போல் வந்து யாது மறந்து இருந்துச்சு. அப்ப இப்ப உங்களோட கிளாஸ் மூலமா அது வந்து நல்லா தெளிவாயிட்டு. ஓகே ஓகே, வெரி குட். இன்னொன்னு அந்த நீங்க அந்த யூடியூப்ல போட்டிருந்தது நிறைய பேர் பார்த்துட்டு வந்தீங்க, நல்லா ரீச் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஃப்ரீ கிளாஸ்ல, நிறைய பேர் அதை பார்த்து தான் வந்திருக்காங்க. சரி, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இன்னும் இடையில போட்டால் அதை நம்ம கிளாஸை கொண்டு போகிறது நல்லவும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த கிளாஸ் தான் எனக்கு கொடுச்சு. நான் நம்மள நாள் கிளாஸ்ல ஒரு ரெக்கார்டிங்லாம் அந்த பப்ளிக்ல போட மாட்டேன், அன்னைக்கு பை மிஸ்டேக்காக போட்டது, அது பெரிய ஒரு ரீச் ஆகி இப்போ பெரிய ஒரு அளவில் மாணவர்கள் வர்றது நேரத்தெல்லாம் குயிக்காக வந்தது காரணம் அதுவும். சரியா? அப்போ அந்த வாய்ப்பு இந்த கிளாஸ் தான் எனக்கு பெற்றுக் கொடுத்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு நாள் போட்டி பயிற்சி ஜிஎஸ் எக்ஸாம் செஞ்சதில்லை, ஒரு முயற்சியாக தான் இதை ட்ரை பண்ணது, ஏழுக்கு தான் கூடுதலாக செய்கிறது. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் நிறைய பேர்ட தொடர்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இணைந்து பயணிப்போம். சரியா? வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு வகுப்புல சந்திப்போம். கிளாஸ் செய்யறேன் தமிழ், ஒரு 4 வருஷமா செஞ்சு கொண்டிருக்கேன். அப்படி உங்களோட தம்பி தங்கைகளோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தா கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் நம்ம எழுகை கல்வியகம்ங்கிறது வந்து ஒரு மாற்றத்துக்கான சரியா ஒரு என்ன சொல்றது, அது வெறுமனே மற்ற கல்வியகம் மாதிரி காசை மெயின் பண்ணி போடுறது இல்லை. சரியா? அது வந்து நமக்கான செலவுகளுக்கும் நம்மளோட முயற்சிக்கும் தான் ஒழிய அதை ஃபோக்கஸ் பண்ணி போடலாம். அப்படியா இருந்தால் நம்ம கட்டணம்னா பயங்கரமா அறவிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. அது அப்படி இல்லை, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நிறைய பேர் உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் தான் நம்ம ஆரம்பிச்சோம். கொரோனா டைம்ல ஃப்ரீ கிளாஸ் ஆரம்பிச்சது தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரியா? அதனால உங்களோட சப்போர்ட்டை நான் எப்பவுமே எதிர்பார்க்குறேன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க, அந்த குரூப்ல இருங்க, லெஃப்ட் ஆயிடாதீங்க. இப்போ நம்ம கிளாஸ் தொடர்பு ஏதாச்சும் லிங்க்கள் வரும்போது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கும் நான் சப்போர்ட் தருவேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் தருவீங்க எதிர்பார்க்குறேன். நன்றி. ஓகே ஓகே, நன்றி. ஜெனரல் நாலேஜ் கிளாஸ் இருந்தா நான் போடுற லிங்க்ல இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே, thank you ஓகே.